இந்த ராவணன் இருந்துக்கிட்டு எதுக்காக வந்து தேவையில்லாமல் வந்து ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அவனோட மோட்டிவ் என்னன்னா ஆதி குணசேகரனோட ஃபேமிலியை மொத்தமாக வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து கால் எடுத்து வச்சிருக்கா. ஆனால் சம்மந்தம் இல்லாமல் எதுக்காக பார்த்தீங்கன்னா ஜனனி லைஃப்பில் வந்து நுழையிறான். ஏன் ஜனனியை வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே இருந்து பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது தெரியல. மேபி எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற யாருக்காவது வந்து ஆபத்து வந்துச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே பண்ணுறது நம்ம ஜனனி தான். ஸோ அவங்க ரிஸ்க் எடுத்து என்ன பண்ணாலும் சரி கண்டிப்பாக வந்து காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து ராவணனுக்கு மேபி இருக்கும்னு நினைக்கிறேன். ஜனனி இந்த குடும்பத்தை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா இவங்க எல்லாத்தையுமே வந்து அழிக்கிறது ரொம்ப ஈஸி அப்படிங்கிற மாதிரி ராவணன் பிளான் பண்ணி தான் இதெல்லாமே பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இந்த கதையில் என்ன மாதிரியான திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாங்க. முதலாவதாக இப்போ வந்து நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கதிர் வந்து ரொம்பவே வந்து மோசமான விஷயங்கள் எல்லாமே வந்து பேசியிருப்பார். இந்த மாதிரி ஜனனி வயிற்றில் உள்ள குழந்தை வந்து எதுக்கு வருது, அதில் வந்து வராமையே போயிருக்கலாம் அப்படி இப்படின்னு பேசும்போது ஸோ நம்மளுடைய நந்தினி தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசியிருப்பாங்க. இப்போ நீ அவங்கக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கல அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நான் வந்து செஞ்சுட்டு நான் வந்து போய்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதுனால ஸோ யார் பேச்சையுமே நான் கேட்க மாட்டேன், ஏன் எங்கள் அண்ணன் பேச்சை கூட நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன இந்த கதிர் பொண்டாட்டி சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா அந்த பேச்சை கேட்டுட்டு உடனே ஜனனி கிட்ட பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்குற மாதிரி சொல்லிட்டு வந்து வேகமாக வந்து கோவத்தில் போயிருப்பார். உண்மையிலே இந்த விஷயம் கொஞ்சம் நல்லா தான் வந்து இருந்துச்சு. பட் இதையே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மேட்டராக வந்து உருவாக்க போகிறாரு நம்ம ராவணன். ஸோ நம்ம ஆதி குணசேகரனை வந்து கூப்பிட்டு தனியாக வந்து பேசுகிறாரு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தம்பிங்க வந்து என்னை வந்து ரொம்பவே எதிரியாக நினைக்கிறாங்க போல இருக்குது. ஸோ நான் வந்து அவங்களுக்கு நல்லது பண்ணணும் தான் நினைக்கிறேன். ஆனால் அவங்க வந்து புரிஞ்சுக்கிற விஷயம் வந்து வேறையாக இருக்கும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆதி குணசேகரன் சொல்கிறா, ஏன் தம்பி எதுக்கு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, அவங்க 2 பேருக்கும் நீங்கள் வந்து சொந்தமாக தொழில் வச்சு கொடுக்க சொன்னது நீங்கள் தானே, அப்போ அது நல்லது தானே, இது எப்படி வந்து அவங்க தப்பாக நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீங்கள் வேணால் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். நேற்று வந்து ஜனனியை கதிர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த தப்பாக பேசிட்டாரு. அதுக்கு யார் சொன்னாலும் நான் வந்து ஜனனிக்கிட்ட எந்த மன்னிப்பும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஆள். ஸோ நந்தினி வந்து ஒரு விஷயம் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா உடனே மன்னிப்பு கேட்டுட்டாரு. அப்போது அந்த இடத்துல அவர் வந்து உங்களே வந்து ஒதுக்கி வச்சுட்டார்ல, அப்போ வந்து எப்படி வந்து என்னை பற்றி தப்பாக நினைக்காம அவரால் இருக்க முடியும். நான் வந்து அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க மனசில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆதி குணசேகரனோட மண்டையை வந்து இன்னமும் லைட்டாக கழுவிக்கிட்டு இருக்காரு. என்ன ரீசன் அப்படின்னா ஆதி குணசேகரனோட ஒட்டுமொத்த சொத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையான ஆள் வந்து இருக்கணும். ஸோ அந்த நம்பிக்கையான ஆள் வந்து என்ன சொல்கிறாரோ, அதாவது இப்போது சொத்து வந்து பிரித்து கொடுக்கணுன்னாலோ அல்லது பிஸ்னஸ் வச்சு கொடுக்கணுன்னாலோ ஆதி குணசேகரன் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து இருக்காரு. ஸோ அதுக்கான நம்பிக்கையான ஆள் வந்து நம்ம ராவணன் தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி இப்போ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஒரு வேளை அந்த மாதிரி ஆதி குணசேகரன் சொல்லிட்டாரு அப்படின்னா நீங்கள் தான் எனக்கு இனிமேல் நம்பிக்கையான ஆள், நான் என்ன பண்ணுறதா இருந்தாலும் சரி, யாருக்கு பணம் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, உங்களை மீறி போகவே கூடாது அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் எதிர்பார்க்குறாரு. இன்கேஸ் அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து குடும்பத்துக்குள்ளே பலவிதமான பிரச்சனைகள் வரும். ஏன்னா வந்து ஆதி குணசேகரன் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு பிஸ்னஸ் வச்சு கொடுக்கும்போது இந்த பணம் அந்த பணம்னு சொல்லிட்டு கணக்கு வரும். அதுக்கெல்லாம் வந்து ராவணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நின்று கொடுக்குற மாதிரி இருக்கும். இது நிச்சயமாக அவங்க 2 பேருக்கும் பிடிக்க போகிறது கிடையாது. இதனால் பிரச்சனைகள் வரப்போகுது. அந்த ஆதி குணசேகரன் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுவார், இந்த தம்பி எனக்கு ரொம்ப நம்பிக்கையான தம்பி, இவரை நான் நம்புகிறேன், அதனால் இவர் தான் இனிமேல் வந்து எல்லாத்தையுமே கணக்கு விளக்கு எல்லாமே பார்த்துக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாரு. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கதிருக்கு வந்து இவனை சுத்தமாக வந்து பிடிக்கல சொல்லணும்னா. ஏன்னா இப்படி வந்து உயிரை தானே காப்பாற்றினா அதுக்கு வந்து வீட்டில் கூட்டிகிட்டு வந்து சொந்த ரத்தம் தம்பி அப்படி இப்படின்னு அண்ணன் வந்து சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆள் வந்து ஏதோ சொல்லி பேசி ஈஸி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. அவங்க 2 பேத்துக்குமே இவனை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த மாதிரியெல்லாம் மறுபடியும் நடந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக ஃபேமிலிக்குள்ளே இஷ்யூஸ் வரும். ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ஜனனி பார்த்தீங்கன்னா தூங்காமையே வந்து கதிர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நினச்சி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியெல்லாம் பேசுகிறாங்களா பார்த்தியா சக்தி, ஒரே குடும்பத்தில் இருந்துட்டு இந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நான் எவ்வளவோ விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கேன், ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் வந்து கெட்டவன், எதுவுமே பண்ணாமல் யாருக்காக நான் போடுறாருனோ அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்காங்க, ஆனால் அவங்க நல்லவங்களா, இதெல்லாம் எந்த விதத்தில் நியாய சக்தி, எனக்கு இங்கே இருக்கவே கொஞ்சம் கூட பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நமக்கு வந்து வேற
வழி இல்ல ஜனனி. இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம இங்க இருக்கலாம். அதுக்கப்புறம் நமக்குன்னு தனியா நம்ம ஒரு லைஃப் மாத்திட்டு வந்து போயிரலாம். அதுவரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. அம்மா தான் நமக்காக இருக்காங்கல்ல அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் சக்தி நான் வந்து இன்னமும் இங்க இருக்கேன். அத்தை வந்து நம்ம மேலயும், நம்ம குழந்தை மேலயும் அவ்ளோ பாசம் வச்சிருக்காங்க. அந்த விஷயத்துக்காக தான் அவங்கள ஏமாத்திட்டு நம்ம வந்து போயிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இருக்கேன். இல்லன்னா இந்த வீட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட அவசியமே இல்ல அப்படிங்கிற மாரி வந்து 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பத்தில என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரப்போகுது, அதை எப்படி நம்ம ஜனனி வந்து ஷார்ட் அவுட் பண்ண போறாங்க, அது எல்லாமே வந்து பெரிய ட்விஸ்ட்டா வந்து வரப்போகுதுங்க. அண்ட் இந்த தொடர்ல அடுத்து என்ன மாதிரியான திருப்பங்கள் நடந்தா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.